மும்பை மகாராஷ்டிரா பகுதியை சேர்ந்தவங்க தான் இந்த நடிகை காஜல் அகர்வால். முதல்ல ஹிந்தி திரைப்படங்களை நடிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா தான் தென்னிந்திய சினிமாவில் ஒரு உச்சக்கட்ட நட்சத்திரமாக மாறினாங்க. தமிழில் 2008ஆம் ஆண்டு வெளிவந்த பழனி திரைப்படத்தில் நடிச்சதுக்கு அப்புறமா தான் தமிழ் சினிமாவுக்குள்ள இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அந்த படம் பெரிய அளவில் பேசப்படலை. பட் இருந்தாலும் தொடர்ச்சியாக இவங்களோட முயற்சியை கைவிடாமல் அடுத்தடுத்து நிறைய படங்களில் எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே தொடர்ந்து நடிச்சிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா காஜல் அகர்வாலுக்கு மகதீரா அப்படின்ற படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிச்சு. தெலுங்குல வெளியாகின இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சதுக்கு அப்புறமா தான் காஜல் அகர்வாலை எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இங்கே வந்து நடிங்க அப்படின்னு நிறைய வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்படி தான் தமிழ்லையும் அவங்க தொடர்ச்சியாக நடித்தாங்க. சரோஜா, பொம்மலாட்டம், மோதி விளையாடு, நான் மகான் அல்ல, பிருந்தாவனம், மாற்றான், துப்பாக்கி அப்படின்னு எக்கச்சக்கமான பட வாய்ப்புகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம எல்லாருமே நயன்தாரா, த்ரிஷா, அனுஷ்கா அப்படின்னு ஒரு டைம் பேசிட்டு இருக்கும்போது இந்த காம்படிஷனுக்குள்ளேயே வராம தனியா ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தவங்க தான் காஜல் அகர்வால். ஆளினால் அழகு ராஜா, ஜில்லா, மாரி, கவலை வேண்டாம், விவேகம், மெர்சல் அப்படின்னு எல்லா சூப்பர் ஹிட் திரைப்படங்கள்லையும் அதுவும் அதிகமாக வசூல் பண்ண எல்லா படத்துலையும் காஜல் அகர்வால் இருந்தாங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா நயன்தாரா தான் லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதிக வசூல் பண்ண எல்லா படத்துலையும் காஜல் அகர்வால் கமிட் ஆகிட்டு இருந்தாங்க. இவங்களோட கெரியர் பீக்ல இருக்கும்போது கௌதம் கிச்சிலு அப்படின்ற ஒரு தொழிலதிபரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 2020ஆம் ஆண்டு இவங்களோட கல்யாணம் நடந்துச்சு. இப்போ இவங்களுக்கு நீல் அப்படின்ற ஒரு அழகிய மகனும் இருக்கான். மோஸ்டா கல்யாணம் முடிஞ்சு அதுவும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாலாம் ஒரு ஹீரோயினுக்கு மவுஸ் இருக்காது. பட் இவங்களுக்கு கதையே வேற. இப்போ கமல்ஹாசன் கூட இந்தியன் 2 திரைப்படத்திலேயே நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படம் சீக்கிரமே வெளியாக போகுது. இந்த நிலைமையில தான் காஜல் அகர்வால் வந்து அவங்களுக்கு நடந்த ஒரு மோசமான அனுபவத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. இவங்க ஒரு வாட்டி வந்து ஒரு மூவி ஷூட்டிங்ல இருந்திருக்காங்க. அப்போ இவங்களோட கேரவனுக்குள்ள இருந்திருக்காங்க. அப்போ திடீர்னு அந்த படத்தோட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு பையன் வந்து திடீர்னு அந்த கதவை திறந்து, அதாவது கேரவனோட கதவை திறந்து அப்படியே குடுகுடுன்னு உள்ள வந்து அவரோட சட்டையை கலத்தி அவனோட நெஞ்சில காஜல் அகர்வாலோட டாட்டூ போட்டிருக்கான். அப்படியே சட்டையை கலட்டி பரபரப்பா காமிச்சிருக்கான். இதை பார்த்ததும் காஜல் அகர்வால் ரொம்ப பயந்துட்டாங்களா. அதுக்கப்புறமா ரிலாக்ஸ்லாம் ஆயிட்டு, எஸ் நீ என் மேல வச்சிருக்கிற அன்பு உண்மையானது எனக்கு புரியுது. பட் அதை காட்டுற விதம் ரொம்ப ரொம்ப தப்பானது. ஏன்னா நான் ரொம்ப பயந்துட்டேன். நல்லா யோசிச்சு பாருங்க, பொண்ணு உள்ள இருக்கும்போது ஒரு பையன் டக்கு டக்குன்னு கதவை வந்து திறந்து அப்படியே அவன் சட்டையை கலத்தினா அது எப்படி இருக்கும்னு. ஆக்சுவலாக இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பட வாய்ப்பு எப்படி கிடைச்சிருக்குன்னு இவங்க இப்போ ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க. அது செம்ம வேடிக்கையாக இருக்குது. என்ன அப்படின்னா ஆடிஷனுக்கு போயிருக்காங்க. அது வந்து ஒரு தெலுங்கு படம். அந்த படத்தோட ஆடிஷனுக்கு எக்கச்சக்கமான பேர் நடிக்க வந்திருக்காங்க. ஐ மீன் ஹீரோயின் ரோலுக்கு. அப்போ காஜல் அகர்வாலும் அங்கே போயிருக்காங்க. அப்போ அவங்க ஆடிஷன் போயிட்டு இருக்கும்போது எல்லாருமே நடிச்சு காமிச்சிட்டு இருக்காங்களா. அப்போ காஜல் அகர்வால் பக்கத்தில் வந்து அவங்க அப்பா இருக்காங்களாம். அவங்க அப்பா சொன்ன ஒரு வார்த்தையில் காஜல் அகர்வாலுக்கு பயங்கரமாக அழுக வந்துடுச்சான். தொடர்ந்து கண்டினியூஸாக 10 நிமிஷம் 20 நிமிஷம்னு அழுதுகிட்டே இருக்காங்களாம். இதை பார்த்து டைரக்டர் வேற எல்லாரையும் அனுப்புங்க, இந்த பொண்ணு தான் நம்ம படத்தோட ஹீரோயின் அப்படின்னு காஜல் அகர்வாலை செலக்ட் பண்ணிட்டாங்களாம். ஏன்னு கேட்டா, இப்படி அழுது நான் யாரையுமே பார்த்தது இல்லம்மா, அழுறதுக்கு நீ தான் சரியான ஆள், நீ தான் இனிமே படத்தோட ஹீரோயின் தான் காஜல் அகர்வாலுக்கு வாய்ப்பே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு விஷயம் எப்போவுமே மறந்துடக்கூடாது. துப்பாக்கி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா காஜல் அகர்வால் மேலே எவ்வளோ கிரேஸ் இருந்துன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஈவன் அதுக்கப்புறமா நயன்தாராலாம் தொடர்ந்து எக்கச்சக்கமான படங்கள் நடிச்சிருந்தாலும் இன்னைக்கு 2024லையும் காஜல் மேலே இருக்கக்கூடிய கிரேஸ் எப்போவுமே குறையிறதில்ல. ஈவன் நீங்கள் பாருங்கள், நயன்தாராவுக்கு கல்யாணம் முடிஞ்சு குழந்தையும் பிறந்துடுச்சு. ஈவன் அது வந்து அவங்க பெற்றுக்கிட்ட குழந்தையும் இல்லை, வாடகை தாய் மூலமாக பெற்றுக்கிட்டது தான். பட் இருந்தாலும் ஃபேமிலி சினிமா அப்படின்னு அவங்களால மேனேஜ் பண்ண முடியாமல் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக விலகி தான் போகிறாங்க. இப்போ நயனோட ஃபுல் ஃபோக்கஸுமே அவங்களோட பிஸ்னஸில் தான் இருக்கு, நமக்கு நல்லாவே தெரியும். பட் இங்க காஜலோட கதையே வேற. கல்யாணம் ஆகி இவங்க குழந்தை பெற்றுக்கிட்டதுக்கு அப்புறமாவும் அதே கிரேஸ் இன்னும் காஜல் மேல இருக்கு. அதனால தான் இந்தியன் 2 படத்துல காஜல் அகர்வால் இருக்காங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க.